பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை தியானிப்போம். குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ? ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? வசனங்களை குறித்து தியானிக்கும் போது, கர்த்தர் தீங்கு செய்பவரா? இந்த கேள்வி நம்மளுடைய மனதில் எழும்பினால் நிச்சயமாக இல்லை என்பது பதிலாகும். ஏனெனில் யாக்கோபில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் பொல்லாப்பினால் சோதிக்கிறவர் அல்ல என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் போது, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். இந்த உலகத்தின் தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது உண்மையா பிள்ளைகளை நேசிப்பவராய் இருந்தால் கண்டிக்காமல் தண்டிக்காமல் இருக்க மாட்டார். அப்போ நம்முடைய வாழ்வில் தீங்கு நடக்கிறது என்றால் நம்முடைய பரமபிதா நம்முடைய நலனை கருதி சீர்திருத்த விரும்புவார். அவர் தீங்கு இழைப்பவர் அல்ல, மாறாக அந்த செயலின் நிமித்தம் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். The accuser of the brethren, அதாவது பொழுதனைக்கும் நம்மை குறித்து ஆண்டவரிடத்தில் குறை கூறுபவன் சாத்தான். அந்த சாத்தானுக்கு யோபுவை சோதிக்க இடம் கொடுத்தது தேவன். ஆனால் அதன் மூலியமாய் தேவன் அவனிடத்தில் இருந்த பலவிதமான தேவையில்லாத ஆத்மாவில் இருந்த கரைகளை எடுத்து போட்டான். அவன் எத்தனையோ வாக்குவாதங்களை, தன்னை பற்றிய சுயநீதியான கருத்துக்களை தேவன் முன்பாக எடுத்துரைத்தான். ஆனால் தேவன் அவன் முன்பாக வந்தபோது அவனால் ஒன்றும் கூற இயலவில்லை. அவன் வாயை மூடிக்கொண்டான். இன்றைக்கு நாமும் சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தீங்கு நடக்கிறது என்றால் நாம் நிதானிக்க வேண்டும். ஏன் இதை தேவன் அனுமதித்தார்? ஏன்னால் தேவன் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்லவே. அப்போ இந்த காரியங்கள் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கிறது? இதை நாம் நிதானிப்போமானால் நம்மிடத்தில் தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற ஆத்மாவில் இருக்கிற அழுக்குகள் நீங்கி போகும். நாம் இன்னும் சுத்திகரிக்கப்படுவோம். சுத்திகரிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவோம். தேவனுடைய ஆள் தத்துவம், தேவனுடைய குணாதிசயத்தை நாம் அறிந்தவர்களாக இருந்தால் நாம் நம்மை நாமே நிதானிக்க கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மாறாக தேவனை குற்றம் சாற்றுபவர்களாக இருக்க மாட்டோம். நம்மை நாமே நிதானித்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும். நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக, கரைதிரையற்ற மனவாட்டியாக நிற்க முடியும். இதற்கு தேவன் நமக்கு கிருபையை, அனுகிரகத்தை புரிய வேண்டும். ஆகையால் இன்றைய தினம் நம்ம சூழ்நிலைகளை பார்க்காம தேவனிடத்தில் உண்மையான இருதயத்தோடு, நம்ம இருதயத்தில் கோபங்கள் அல்லது அழுகை இருந்தால் உண்மையான மனதுடன் அவரிடத்தில் போய் ஜெபிக்கும் போது தேவன் வெளிப்படுத்துவார். தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். நம்மிடத்தில் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகளை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார்.
ஆகையால் இன்றைய தினத்தில் நாம் அதற்காக ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட உண்மையான மனதுடன் உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. எங்கள் இருதயங்களை ஆண்டவரே நாங்கள் ஒப்படைக்கின்றோம். ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்களே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நிதானிக்கிறோம் அப்பா. சிலுவையின் அடியில் ஆண்டவரே நாங்கள் எங்கள் சுயத்தை ஏதோ ஒரு இடத்தில் அர்ப்பணிக்காவிட்டால் அது தேவையற்ற குணாதிசயமாக இருக்கலாம், பல வருஷங்களாக இருக்கிற பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற கிரியைகள் செயல்பாடுகளாக இருக்கலாம். தேவனை இவை அனைத்தையும் ஆண்டவரே உங்கள் பாதபடியில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மன்னியும் அப்பா, அக்கிரமங்களை மன்னியும், குறைகளை மன்னியும், அறியாமையை மன்னியும், அசட்டைத்தனத்தை மன்னியும், துர்குணங்களை மன்னியும். இன்னும் எங்களை சுத்திகரிங்கப்பா, இன்னும் எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. வேதத்தின் முக்கிய ஆண்டவரே சுவிசேஷமே மனம் திரும்புதலப்பா. இதை நன்கு அறிந்து ஒரு மனம் திரும்பின வாழ்க்கை, மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு செல்லாத ஆண்டவரே அந்த ஒரு நித்திய ஜீவனத்துக்குரிய ஆண்டவரே வாழ்க்கையை எமக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கரம் பிடித்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயங்கள் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.